ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கடவுள் நம்ம கொடுத்திருக்கின்ற அருளை நாம் பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது. அதை பயன்படுத்துகின்ற மக்களாக வாழ முயற்சி செய்வோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 11வது வாரத்திலே நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்வு வழியாக இறைவன் நம்ம கொடுத்திருக்கின்ற செய்தி, திங்கள் கிழமையான இன்று இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அருளை நாம் வீணாக்காமல் இருக்க வேண்டும். அந்த அருளை பெற்றுக்கொண்டு நாம வைத்துக் கொள்ளக்கூடாது. அதை மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறைகூவலை புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தின் வழியாக சொல்லுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதில் எத்தனையோ முறை நாங்கள் துயருற்றோம். எங்களை போற்றினார்கள், எங்களை தூற்றினார்கள். இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலை கொள்ளவில்லை. கடவுள் எங்களுக்கு கொடுத்த அருளை நாங்கள் மற்றவர்களுக்காக கொடுத்து கொண்டே இருந்தோம். நம்மிடம் பெற்றுக்கொண்ட அருளை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுதுதான் அது ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கிறது. இது ஒரு தங்கத்தை மண்ணுக்குள் புதைத்து வைப்பதற்கு சமமாக இருக்கும். ஏனென்றால் கடவுள் கொடுக்கின்ற அருளை நாம் பெற்றுக்கொண்டதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளக்கூடாது. அது நல்ல ஒரு இசையாக இருக்கலாம், நல்லது ஒரு பேச்சு திறனாக இருக்கலாம், நல்லதொரு வரைபடம் வரைகின்றவராக இருக்கலாம், கவிதை எழுதுவதாக இருக்கலாம். ஏதோ ஒரு அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த அருளை வைத்து இறைவனை எவ்வாறு புகழ முடியும் என்பதை கண்டுபிடித்து அதற்குண்டான செயலை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். நற்செய்தி வாசகத்திலே இறைவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றான். இறக்கின்ற வரை இரக்கத்தோடு இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைவன் நம்மிடமிருந்து பரிவை தான் எதிர்பார்க்கிறார். நம்மிடமிருந்து ஒருவர் எதையாவது ஒன்று கேட்கிறார் என்றால் அது 2 மடங்காக திரும்பி கொடுங்கள் என்கிறார். வலது கன்னத்தில் அமைந்து இடது கன்னத்தை காட்டுங்கள் என்கிறார். உங்களுடைய மேலாடையை கேட்டால் முழு அடையும் கொடுங்கள் என்கின்றார். ஏனென்றால் பரிவுதான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. இறக்க போகிறோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்ற ஒரு அறைகூலை விடுகிறார். முடிந்தவரை கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.